உலகளாவிய எரிபொருள் விநியோகத்தில் மிக முக்கியமாக விளங்கும் ஹோர்முஸ் நீரிணை பகுதிகள் கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி முதல் நிலவி வரும் பதற்றம் இப்போது ஒரு புதிய கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த நீரிணை வழியாக தான் உலகின் பெரும்பகுதி கச்சா எண்ணெய் போக்குவரத்து நடைபெறுகிறது. இந்த வழித்தடத்தில் ஏற்பட்டுள்ள முட்டுக்கட்டை உலக பொருளாதாரத்தையே அச்சுறுத்தும் ஒரு சூழலை உருவாக்கியுள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கு இடையிலான மோதல் காரணமாக இந்த முக்கியமான கடல் வழிப்பாதை கடந்த சில நாட்களாக முடங்கியுள்ளது. இந்த சிக்கலான சூழலை கையாள்வதற்காக லண்டனில் மிக முக்கியமான ஒரு கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் தலைமையில் உலகின் 30க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த ராணுவ திட்டமிடுபவர்கள் பங்கேற்கிறார்கள். இந்த கூட்டத்தின் நோக்கம் தற்போதைய பதற்றம் தணிந்த பிறகு கடல் பயணத்தை எவ்வாறு பாதுகாப்பாக மாற்றலாம் என்பதுதான். இதுகுறித்து பேசிய பிரிட்டன் பாதுகாப்பு செயலாளர் ஜான் ஹீலி, ராஜதந்திர ரீதியாக எட்டப்பட்ட ஒருமித்த கருத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவதுதான் இந்த கூட்டத்தின் முக்கிய இலக்கு என்று தெரிவித்துள்ளார். கப்பல் போக்குவரத்து தடையின்றி நடைபெறவும் போர் நிறுத்தம் நீட்டிக்கவும் ஒரு கூட்டு திட்டத்தை உருவாக்க அவர்கள் முனைப்பு காட்டி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுடனான போர் நிறுத்தத்தை நீட்டித்தாலும் கடல் வழி முற்றுகையை தொடர உத்தரவிட்டுள்ளார். ஈரானின் அரசாங்கத்திற்குள் நிலவி வரும் கருத்து வேறுபாடுகளை சுட்டிக்காட்டியுள்ள டிரம்ப், பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க வேண்டுமானால் ஈரான் ஒரு ஒப்பந்தமான திட்டத்தை முன்வைக்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்துள்ளார். பாகிஸ்தான் தலைவர்களின் கோரிக்கையை ஏற்று இந்த போர் நிறுத்தத்தை அவர்கள் நீட்டித்திருந்தாலும் ஈரானின் தரப்பிலிருந்து தெளிவான பதில் கிடைக்கும் வரை முற்றுகை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உலகளாவிய பரபரப்பிற்கு மத்தியில் இந்தியா தனது எரிபொருள் பாதுகாப்பை உறுதி செய்வதில் தீவிர கவனம் செலுத்தி வருகிறது. ஹார்முஸ் நீரிணை பகுதியில் நிலவும் முற்றுகைக்கு இடையிலும் தடையற்ற எண்ணெய் விநியோகத்தை உறுதி செய்யவும் காப்பீடு தொடர்பான நடைமுறைகளை முன்கூட்டியே சரி செய்யவும் இந்தியா தனது நகர்வுகளை தொடங்கியுள்ளது. மொத்தத்தில் ஹார்முஸ் நீரிணை விவகாரத்தில் உலக நாடுகள் அனைத்தும் ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றன.